அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். a very happy பொங்கல். ஸோ ஹாப்பி நோட்டோடவே இன்றைக்கி எக்ஸைட்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அப்டேட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான அப்டேட். ஆப்பிள் ஒரு கிளாஸஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கிளாஸஸ் வந்து ஷார்ட் சைட் லாங் சைட் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துலாம். Realme 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு. சிப்செட் பேட்ரி எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். Redmi Note 11 இந்தியாவில் லான்ச் ஆகும்போது டீசர் ரிவீல் ஆயிருக்கு. Xiaomi 12 Lite இதை பற்றி தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துலாம் டெக்னியூஸ் நம்பர் 733ல. இன்றைக்கும் பேடிஎம் கான்ட்ராக்ட் இருக்க டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஆப்பிள் ரொம்ப நாளாகவே ஆப்பிள் கிளாஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இப்போ ஏஆர் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் வந்து நம்ம காமனாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது, அதாவது லாங் சைட் இருக்குது, ஷார்ட் சைட் இருக்குது, பவர் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் எப்படி லென்ஸ் இருக்குது அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு லிக்விட் கிறிஸ்டல் லென்ஸ், நான் லிக்விட் கிறிஸ்டல் லென்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம் ஒன்று இருக்குது, சென்சார் சிஸ்டம் இருக்குது. இந்த 4 விஷயம் இன்டெகிரேட் பண்ணி தான் இந்த கிளாஸை ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளாஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம கண்ணில் என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்சார் சிஸ்டம் வச்சு சென்ஸ் பண்ணி நாளடைவில் அது கரெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 6 மாதத்தில் நம்மளுடைய கண்ணில் ஷார்ட் சைட் இருக்கோ லாங் சைட் இருக்கோ அந்த பிரச்சனையை இது கரெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸில் தான் ஆப்பிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய விரைவில் இது லான்ச் பண்ண போகிறதாகவும் தெரியுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐசைட் இஷ்யூ இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா கவலையே தேவையில்லை. ஆப்பிள் கிளாஸஸ் கூடிய விரைவில் வரப்போது இது ஆட்டோ கரெக்டும் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விலை என்ன அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு கண்டிப்பாக தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு கிளாஸில் வந்து ஆப்பிள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2021 எந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஆப் ஆனி வெளியிட்டிருக்காங்க. அகைன் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்த மாதிரி தெரியுது. iOS இங்கே இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக இந்தியா தான் இங்கே அதிகமாக இருக்குது. இந்தியன்ஸ் தான் அதிகமாக மொபைலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா தெரியுது. பர் டே 4.7 ஹவர்ஸ் வந்து ஒவ்வொரு இந்தியனும் மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறதா இங்கே ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. அதே யூஎஸ் சிட்டிசன்ஸ் எல்லாம் 3.7 ஹவர்ஸ் பர் டே வந்து ஒரு மொபைல் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஈக்குவலாக அவங்க டிவியும் வாட்ச் பண்ணுறதா இந்த ரிப்போர்ட்டில் வெளியாக இருக்குது. 3.7 ஹவர்ஸ் மொபைல் ஃபோன்னா 3.7 ஹவர்ஸ் வந்து டிவியும் அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. மற்ற கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் எல்லாமே இங்கே லிஸ்டிங்கில் இருக்குது. சைனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக அவங்க தான் இந்த லிஸ்ட்டில் வந்து லோவஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து வெறும் 3 ஹவர்ஸ் தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா தெரியுது. அமேசான் நேற்று தான் ரிப்பப்ளிக் டே சேல் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அது கூட ஃப்ளிப்கார்ட்டும் அவங்க தரப்புலேருந்து பிக் சேவிங்ஸ் டே சேல் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுடைய சேல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 17 ஆரம்பித்து January 22 வரைக்கும். அதே அமேசான் வந்து 20 வரைக்கும் தான். இதில் 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வேளை ஃப்ளிப்கார்ட்டுடைய ப்ளஸ் மெம்பர் அப்படின்னா January 16 உங்களுக்கு சேல் ஸ்டார்ட் ஆகிடும். அகைன் இங்கே ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் வந்து உங்களுக்கு எப்போ மாதிரி ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ்க்கு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே நோ காஸ்ட் இஎம்ஐ இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. அகைன் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஐஃபோனில் மேஜர் டீல்ஸ் இருக்கலாம் தெரியுது. அடுத்ததாக ரியல்மி டிவைசஸ்லேயும் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை, சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது, அமேசான்லேயும் ஆஃபர் இருக்குது. அமேசானில் OnePlusல மேஜர் ஆஃபர்ஸ் இருக்கும்னு நேற்றே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஆஃபரில் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டுடைய இந்த சேல்ஸ் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங்குடைய நெக்ஸ்ட் ஃப்ளாக்ஷிப் லைனப் சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸ் February 8 அன்னைக்கு லான்ச் ஆகணும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய சிப்செட் இப்போ ரிவீலாக இருக்குது. எப்போ மாதிரி லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப்செட் தான் Snapdragon 8 Gen 1ல இது லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் சில செட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos உடைய 220 இதுவும் 4 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட் தான். பட் இப்போ வரைக்கும் சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Exynos 220 வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை. அகைன் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டிலே ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த டிலே வச்சு பார்க்கும்போது வந்து எல்லா டிவைசஸுமே Snapdragon 8 Gen 1ல லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை Exynos 220 உடைய லான்ச் டிலே ஆச்சுன்னா Snapdragon 8 Gen 1ல S22 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். விவோ உடைய ஆஃப்லைன் சென்ட்ரிக் சீரீஸ் Y சீரீஸில் Y21e இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரிவீலாக இருக்குது. இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூலில் டூவல் சென்சார்ஸ் எல்இடி லைட்டோட வருது. அதே ஃப்ரண்ட் பேனல் வாட்டர் ட்ராப் நாச்சோட இருக்குது.
அகைன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் Snapdragon 680ல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. அண்டர் 20K மேபி 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் தெரியுது இந்தியாவில். Redmi Note 11s உடைய லான்ச் டீசர் ரிவீல் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 108 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி டீஸ் பண்ணி வந்து இவங்க டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இது குளோபலில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்தியாவில் வரப்போது அதே பாக்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லலாம். கேமரா மாடியூலும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சலுக்கு பிரைமரி சென்சார் சாம்சங் உடையது. ஃப்ரண்ட் கேமரா 13 மெகா பிக்சல், 90 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. டெக்னோ தரப்புல இருந்து மேசிவ் பேட்டரியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது டெக்னோ போவா நியோ. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6000 mAh அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அகைன் இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது நைஜீரியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் மீடியாடெக் உடைய ஹீலியோ P22 இந்த சிப்செட். 13 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட அப்ராக்சிமேட்டாக 12,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus 9RT இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. லான்ச்சுக்கு முன்னாடி இதோட அஃபிஷியல் ப்ரைஸஸ், ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ் எல்லாமே ரிவீலாக இருக்குது. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 888 இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. 120 ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12. இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதா மொபைல் ஸ்டோர் அவங்களுடைய ஆன்லைன் ஸ்டோரில் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB, ஸ்டோரேஜ் வேரியன்ட் 42,999 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 46,999 அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸஸில் தான் OnePlus 9RT இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. Xiaomi 12 Lite இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பரும் இப்போ வந்து லிஸ்டிங் ஆயிருக்கு. அகைன் இங்கே லிஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி வந்து லைட் சீரீஸ் அப்படின்னு சொல்லும் போதே ஸ்லீக்காக தான் இருக்கும். இதுவும் ஸ்லீக்காக தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அடிஷ்னலாக இந்த வாட்டி வந்து கேமராலையும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஜூம் லென்ஸோடு இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஷாமியுடைய 12 சீரீஸில் 12 லைட்டும் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி ஆல் ஆஃப் அ சடன் அவங்களுடைய யூசர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஷாக்கிங் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ரியல்மி டேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மாதம் முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க. இதுக்கு Android 12 அப்டேட் வராது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Android 12 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிவைசஸ் எல்லாத்துக்குமே வருது. டேபுக்கு வராது அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணல. ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் அப்டேட் வராது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து யூசர்ஸ் நடுவில் ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். Realme 9 சீரீஸில் 1 January 18 அன்னைக்கு Realme 9 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக 9 Pro 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் லான்ச் ஆகுது. லான்ச்சுக்கு முன்னாடியே 9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் ரிவீலாக இருக்குது. ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனே ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடல் எல்லாமே வந்து கொஞ்சம் Realme GT நியோ சீரீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அவுட்லுக்கில் தான் வரப்போகுது. அகைன் சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 695 ஒரு 5G சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. கூடவே இது 5000 mAh பேட்டரி, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார்னு இந்த ஃபீச்சர்ஸோட ரியல்மியுடைய 9 Pro லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ Snapdragon 695 இந்த சிப்செட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரியல்மியுடைய 9 சீரீஸில்? அடுத்ததாக இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னென்னு பார்த்தலாம். இந்தியன்ஸ் எத்தனை மணி நேரம் மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாமல் சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் மெட்டாவர்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து நிரஞ்சன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சல் வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.